ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு கார் வாங்கணும், அதுவும் ஒரு எலக்ட்ரிக் கார் வாங்கணும், மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அதுக்காகவே பார்த்தீங்கன்னாக்கா டாடா டியோகோ பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் லிஃப்ட் என்ற மாடலில் 4.69 லட்சத்தில் உங்களுக்கு கார் கொடுக்குறாங்க. வெறும் சூப்பரான மெத்தடு. ஒரு 4.5 லட்சம் கட்டினீங்கன்னா போதும், உங்களுக்கான கார் உங்கள் வீடு தேடி வந்துடும். அதுவும் எலக்ட்ரிக் காரு. அந்த காரை எப்படி வாங்கணும், என்னென்ன வேரியண்ட் இருக்குது என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. இந்த தகவல் தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் முன்னணு கார் நிறுவனமான டாடா டியோகோ இவி ஃபேஸ் லிஃப்ட் என்ற புதிய மின்சார காரை சந்தையில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இது நேற்று தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டாடா டியோகோ இவி ஃபேஸ் லிஃப்ட்ன்ற மாதிரி உலகில் முன்னணி வாகன உற்பத்தியாளரான டாடா மோட்டார்ஸ் வர்த்தக வாகனங்கள் மற்றும் பயணிகள் கார்களை தயாரித்து வருகிறது. சமீபத்தில் ஆண்டுகளாக மின்சார வாகனம் தயாரிப்பில் முன்னணியில் உள்ளது. இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் சூழ்நிலையில் மின்சார வாகனங்கள் மவுசு சமீப காலமாக அதிகரித்து கொண்டே வருகிறது. இதனால் முன்னணி கார் மற்றும் இருசக்கர வாகன நிறுவனங்கள் அதிக அளவில் மின்சார வாகனங்களை தயாரித்து வருகின்றன. அந்த வகையில் இந்தியாவில் முன்னணி கார் நிறுவனமான டாடா டியோகோ இவி ஃபேஸ் லிஃப்ட் என்ற புதிய மின்சார காரை சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட் விலையில் இருப்பதால் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் அடைந்துள்ளனர். ஏற்கனவே டாடா பட்ஜெட் காரான டாடா டியோகோ மின்சார கார் உள்ள நிலையில் தற்போது இந்த டாடா டியோகோ இவி ஃபேஸ் லிஃப்ட் காரை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 3-4 வேரியண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி வாடிக்கைக்கு எடுக்க முறை சொல்லியிருக்காங்க. BAAS என்ற முறை, பேட்டரி ஆஸ் ஏ சர்வீஸ் முறையில் கீழ் 4.69 லட்சத்துக்கு கிடைக்கிறது. BAS என்பது பேட்டரி நம் தொடக்கத்திலே பணம் செலுத்தாமல் பயன்பாட்டு அடிப்படையில் கட்டணம் செலுத்தும் ஒரு நிதி திட்டமாகும். எலக்ட்ரிக் காரின் தொடக்க விலையை குறைப்பதற்காக இதனை ஆட்டோமொபைல் நிறுவனம் வழங்கி வருகிறது. வருகின்ற 19.2 கிலோவாட் பேட்டரி பொருத்தப்பட்ட டாடா டியோகோ இவி ஃபேஸ் லிஃப்ட் கார் 8 வருட வாரண்டி மற்றும் அது மட்டுமல்லாமல் 1.60 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி அளிக்கப்படுகிறது. பெரிய பேட்டரி பேக்கப்பிற்கு வாழ்நாள் வாரண்டியை முதல் கொடுக்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா காரின் மொத்த 4 வேரியண்ட் உள்ளது. ஸ்மார்ட் 19, பியூர் ப்ளஸ் 19, பியூ ப்ளஸ் 24, கிரியேட்டிவ் ப்ளஸ் 24 ஆகும். ஸ்மார்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் BAAS மெத்தடு. இது 4.69 லட்சத்துக்கே கிடைக்குது. மற்றும் ஒரு கிலோமீட்டருக்கு 2.6 ரூபா, அதாவது ₹2.60 கட்டணமாக வசிக்கிறாங்க. எதுக்காகனா பேட்டரிக்கான சர்வீஸுக்கான. பியூர் ப்ளஸ் 19 பார்த்தீங்கன்னாக்கா 6.99 லட்சத்துக்கு கொடுத்துருக்காங்க. பியூர் ப்ளஸ் 24 பார்த்தீங்கன்னாக்கா 7.99 8 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. அண்ட் கிரியேட்டிவ் ப்ளஸ் 24 பார்த்தீங்கன்னாக்கா 8.5 லட்ச ரூபா மட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த புதிய மின்சார கார் ஒரு முறை சார்ஜ் செய்தால் 215 கிலோமீட்டர் முதல் 293 கிலோமீட்டர் வரை செல்லும் சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் மெத்தடும் சொல்லியிருக்காங்க. 35 நிமிடத்தில் 80% சார்ஜ் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா டூயல் கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது 15 இன்ச்சு அலாய் வீல்களும் காஸ்மோ கிரெயின் வசதி கொண்டது. காரின் உட்புறம் முற்றிலும் புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ள டூயல் டோன் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபஸ்ட் கிளாஸான காராக இருக்குது. LED லைட்டு கொடுத்துருக்காங்க, டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ABS ஆட்டோமேட்டிக்காக வண்டி இன்ஜின் ஆஃப் ஆகிற மாதிரி மெத்தட் கொடுத்துருக்காங்க. சிக்னலில் SVS கேமரா கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் ஸ்ப்ரிங் ரிங் கொடுத்துருக்காங்க. பல்வேறு வசதிகளோடு கூடிய சூப்பரான கார் தான் டாடா டியோகோ இவி ஃபேஸ் லிஃப்ட் மாடல் கொடுத்துருக்காங்க. 4.69 லட்சத்தில் இந்த வண்டி கொடுக்குறாங்க. பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ₹2.60 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த மெத்தடில் வாங்கினாலும் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கார் டீட்டெயில் தான் இந்த கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4.5 லட்சத்தில் வாங்கினாலும் சரி, இல்லை 7 லட்சத்தில் வாங்கினாலும் சரி, அப்படி இல்லை 8 லட்சம் 8.5 லட்சம் சொல்லிட்டு மொத்தம் 4 வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த வேரியண்ட்டை சூஸ் பண்ணுங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஃபஸ்ட் கிளாஸ் தான் காராக இருக்கும். டாடா நிறுவனம்ன்றது ஒரு நம்பிக்கையான நிறுவனம் தான். இதில் வாங்குறோன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பயன்பெற முடியும். இதில் பற்றி மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த கார் வாங்க போகிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.